வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டை பிளவுபடுத்துவதில் தான் காங்கிரஸ் கவனம் செலுத்துகிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் எண்ணங்கள் காலாவதியாகிவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். மிகப்பெரிய சாதனை பயணமாக ஸ்பெயின் பயணம் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்னணி நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக முதலமைச்சர் பேட்டி. மாநில நிதி பங்கீடு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் போராட்டம். நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. 14 மக்களவை தொகுதி தரும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி. 12ஆம் தேதிக்குள் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்துள்ளதாக அமித்ஷா அழைப்பு. அதிமுக முன்வைத்த காலை பின் வைக்காது என ஜெயக்குமார் திட்டவட்டம். விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் எண்ணங்கள் காலாவதியாகிவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதிலளித்து பிரதமர் மோடி மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு உரையாற்றினார். அப்போது பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் 5வது இடத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளில் வெற்றி பெற பிரார்த்திப்பதாக தெரிவித்த அவர் நாட்டை பிளவுபடுத்துவதில் காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டினார். இதற்கிடையே மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய எம்பி தயாநிதி மாறன் 1 பைசா கூட ஒன்றிய அரசிடம் இருந்து வரவில்லை என குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகளை ஒடுக்க அமலாக்கத்துறையை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துவதாக தெரிவித்த அவர் பாஜக ஆட்சியில் அரசியல் லாபத்துக்காக 95% வழக்குகள் எதிர்க்கட்சியினர் மீது தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஸ்பெயின் பயணம் சாதனை பயணமாக அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டார். 10 நாட்கள் ஸ்பெயின் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணம் சாதனை பயணமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு நிறுவனங்களுடன் 3440 கோடி அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்வதற்கு ஸ்பெயின் நிறுவனங்கள் ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் மறுசுழற்சியிலும் முன்னணி நிறுவனமான ஆக்சியானா நிறுவனமும் உயர்தர வீட்டு கட்டுமான பொருட்களில் உற்பத்தியிலும் பீங்கான் பொருட்கள் உற்பத்தியிலும் உலகின் முன்னணி நிறுவனமான ரோக்கா நிறுவனம் கண்டெய்னர் முனையங்கள் மற்றும் சரக்கு பூங்காக்கள் அமைக்கிறதுல சிறந்த நிறுவனமான ஹபாக் லாய்டு நிறுவனம், சர்வதேச தரத்தில் சாலை கட்டமைப்பு வசதி அமைக்கக்கூடிய அப்பர்டிஸ் நிறுவனம், மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமான இருக்கக்கூடிய கெஸ்டாம்ப் நிறுவனம், ரயில்வே சார்ந்த உற்பத்தி தொழிலில் உயர் தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடிய டால்கோ நிறுவனம், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கல்வித்திறன் பயிற்சிக்கான நவீன கருவிகளை உற்பத்தி செய்கிற எடிவான் நிறுவனம், உயரியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனமான மேப்ட்ரி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களோட நிர்வாகிகளை எல்லாம் நான் சந்திச்சேன். இந்த நிறுவனங்களோட நிர்வாகிகள் எல்லாரும் தங்களோட தொழில் திட்டங்களை விளக்கியும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களோட ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முயற்சிகளோட பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இது தொடர்பாக பேசிய தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தொழில்துறை இதுவரை வரலாறு காணாத வளர்ச்சியை கண்டு வருவதாக தெரிவித்தார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான ஒப்பந்தங்களில் 70% மேல் நடைமுறைக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் தொழில்துறை இதுவரை வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தொடர்ந்து கண்டு வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 6.64 லட்சம் கோடி முதலீடு இங்கே வந்து குவிந்திருக்கிறது. தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்த அந்த நொடியிலிருந்தே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய முயற்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இறங்கி பல நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் சென்று பலாயிரக்கணக்கான கோடி முதலீடுகளை
தமிழகத்துக்கு பெற்று வந்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் இந்தியாவில் எந்த இடத்துலையுமே ஆகாத கன்வர்ஷனை விட மிக அதிகமாக என்னோட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னாடியெல்லாம் வந்து 15-20% அவ்வளோதான் ஆச்சு, 20-30% ஆனால் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக 50% நிச்சயமாக ஈஸியாக தாண்டிடும். 70% மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா பிரகாசம். எதிர்கட்சிகள் சிறப்பான பிரகாசம். இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிரேமலதா விஜயகாந்துக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிரேமலதாவுக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் விஜயகாந்துக்கு மாவட்டம் தோறும் சிலை நிறுவ மற்றும் விஜயகாந்த் நினைவிடத்தில் தினந்தோறும் அன்னதானம் உதவிகள் அறக்கட்டளை உருவாக்கியதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன் விஜயகாந்த் புகழை எடுத்துரைக்கும் வகையில் ஊர்தோறும் கூட்டங்கள் நடத்த கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் முறையீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் மக்களவை தேர்தலில் 14 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் தரும் கட்சியுடன் தான் கூட்டணி என அறிவித்துள்ளார். பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 4+1 யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க. எந்தெந்த தொகுதி, அதாவது கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, ஏதோ நீங்க ஒரு தொகுதிகள் பெயரையும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக கூட கூட்டணியா இல்ல பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே யூகங்கள் தான். இதுவரைக்கும் அபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசல. வருகின்ற 12ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாள். அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அது முடிச்சோடனே 4 மண்டல பொதுக்கூட்டம் இருக்கு. மாபெரும் பொதுக்கூட்டமாக அதை நடத்த இருக்கிறோம். அதற்குள்ள எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் உறுதியாக முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவு திறந்தே இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்த அமித்ஷா அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதால் தமிழ்நாட்டுக்கான நிறைய திட்டங்கள் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என தெரிவித்தார். அமித்ஷா அழைப்புக்கு பதில் அளித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக முன்வைத்த காலை பின்வைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜக உடனான கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் இழுத்தடிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு கர்நாடகத்துக்கு ஒன்றிய அரசு இழைத்துள்ள அநீதியை கண்டித்தும் டெல்லியில் கர்நாடக அரசு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், மாநில அமைச்சர்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா, ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு சமமான நிதி பங்கீட்டை வழங்கவில்லை என தெரிவித்தார். இதற்கிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் முன்பு மத்திய நிதியை தவறாக பயன்படுத்தும் காங்கிரஸ் அரசை கண்டித்து பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது 15ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். செந்தில் பாலாஜி 2வது முறையாக ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு வழக்கு விசாரணை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 15ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவான 3 வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறையின் விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
இந்த விசாரணையை தள்ளி வைக்க கோரும் செந்தில் பாலாஜியின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என அமலாக்கத்துறை கூறியுள்ள நிலையில் மனு மீதான விசாரணையில் 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் 17ஆம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் துணை முதல்வராக இருந்த சிசோடியாவை கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்தது. இந்த வழக்கில் கடந்த அக்டோபரில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். முறைகேட்டில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கும் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி 5 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராக மறுத்து வருகிறார். இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து ஆஜராகாமல் வந்ததற்கு எதிராக அமலாக்கத்துறை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் 17ஆம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டம் விரைவில் துவங்கப்பட உள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மக்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை கூட்டுறவுத்துறையின் மூலம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சென்ற கட்டம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட 44 அறிவிப்புகளில் 43 அறிவிப்புகள் அரசாணை வழங்கி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. எஞ்சிய ஒரு அறிவிப்பும் இன்னும் ஒரு சில தினங்களில் அது நடைமுறைக்கு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தமாக இன்றைக்கு தமிழகம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையில் எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய துணைக்கண்டத்தில் சிறந்த முன்னேறுகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது என்ற நற்பெயரை பெற்று அதன் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்றெல்லாம் பாராட்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாராட்டுதலை பெறுகின்ற முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளைகளை சிறப்பாக இந்த கூட்டுறவுத்துறையும் செயல்படுத்தி வருகிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நடத்துவது எளிமையாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின் அந்தஸ்து வழங்குவது தொடர்பான வலைதளத்தை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் முதல்வரின் வழிகாட்டுதலின்படி சிறுபான்மையினர் அந்தஸ்து வழங்குவது தொடர்பான இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பினை ஏற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் உள்ள சிறுபான்மை மக்கள், கல்வியாளர்கள், பள்ளிகளை நடத்துபவர்கள், கல்லூரிகளை நடத்துபவர்கள் அனைவரும் நீண்ட நாட்களாக தன்னுடைய சிறுபான்மை அந்தஸ்தை பெறுகின்ற சான்றுகள், வழிமுறைகளை எளிதாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கின்ற நேரத்திலெல்லாம் அதை வலியுறுத்தி வந்தார்கள். குறிப்பாக ஆணையத்தினுடைய தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களும் இதை வலியுறுத்தி வந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு இந்த இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது. இனி பள்ளிகள், சிறுபான்மை மக்கள் பள்ளிகள் நடத்துவது, கல்லூரிகள் நடத்துவதை எளிதாக்கின்ற வகையில் அவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அந்த சான்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கம். மாநகர போக்குவரத்து பேருந்துகளை முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சென்னையில் இயக்கப்படும் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் மேற்கூரை பாகங்களை சரியாக பரிசோதித்து இயக்க அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மிக மோசமான நிலையில் உள்ள அரசு பேருந்துகளை முழுமையாக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியுள்ளதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமும் கேட்கப்பட்டுள்ள கருத்துக்கள் முதல்வரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி
மதுரையிலே என்று மக்களை சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று மதுரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே எங்களிடம் அளித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் படித்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய ஒப்புதலை பெற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். மே மாத இறுதிக்குள் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகையில் தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும் என அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை, தொழிலாளர் துறை சார்பில் ஆய்வு செய்து தமிழில் பெயர் பலகைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு துறையின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் அந்த நினைவூட்டல் கடிதம் எழுதப்படும். அதேபோல் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் தேவைப்படுகிற நேரத்திலெல்லாம் துறையின் சார்ந்த அலுவலர்கள் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு ஒத்துழைப்பு வழங்கி அதை எளிதாக சுமூகமாக நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக சூரிய சக்தியால் இயங்கும் உதவி ஆய்வு மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தனியார் வங்கி மென்பொருள் நிறுவனமான டெமினோஸ் சமூக சேவையின் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள பிரசிடென்சி கல்லூரியில் செவித்திறன் மற்றும் பார்வை திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் சூரிய சக்தியால் இயங்கும் உதவி தொழில்நுட்ப ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தை மாதம் பௌர்ணமி அன்று கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் கோயில் வளாகத்தில் உள்ள உண்டியல் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள உண்டியல்களில் செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் 2,81,61,823 ரூபாய் பணம், 154 கிராம் தங்கம் மற்றும் 1 கிலோ 242 கிராம் வெள்ளி என பக்தர்கள் உண்டியலில் காணிக்கை செலுத்தியுள்ளனர். திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற சில தினங்களிலேயே அதிகாரிகளை மிரள வைத்த மாவட்ட ஆட்சியரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜை சந்தித்த பொதுமக்கள் கடந்த 6 மாதங்களாகவே தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மக்களின் நிலையை அறிந்த மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் அனைவரும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என கூறி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளார். மக்களின் குறையை ஒரே நாளில் தீர்த்து வைத்த மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமானூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளியில் 217 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் கு. சின்னப்பா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஏலாக்குறிச்சி, விக்ரமங்கலம் மற்றும் சுத்தமல்லி பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கும் விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் கு. சின்னப்பா வழங்கினார். நாட்டின் முதன்முறையாக மருத்துவமனைகளில் தானியங்கி முறையில் பணம் செலுத்தி மருத்துவ வசதிகளை பெறும் வசதியை சிஎம்சி ராணிப்பேட்டை மருத்துவமனையில் அமைச்சர்கள் மெய்யநாதன் மற்றும் காந்தி ஆகியோர் துவங்கி வைத்தனர். ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் கியோஸ்கின் மூலம் நோயாளிகள் பணம் செலுத்துவதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து 24 மணி நேரமும் பணம் செலுத்தி முன்பதிவு செய்யும் வசதியும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். பசுமை தமிழகம் என்ற திட்டம் மூலம் தமிழகத்தில் இதுவரை 2.80 கோடி மரக்கன்றுகளை நட்டு வைத்துள்ளதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் இயக்குனர் விக்ரம் மேத்யூஸ் கூறினார். கூத்தாநல்லூர் பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நகர்மன்ற தலைவர் ஃபாத்திமா பஷீரா துவங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பகுதியில் இயங்கி வந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான கட்டிட வசதி இல்லாத காரணத்தால் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட வேண்டும் என அப்பகுதியினர் நகர்மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் 1,50,00,000 மதிப்பில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
அதனைத் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை கூத்தாநல்லூர் நகர்மன்ற தலைவர் ஃபாத்திமா பஷீரா தொடங்கி வைத்தார். பொங்குபாளையம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலை அறநிலையத்துறையிடம் இருந்து விடுவிக்க கோரி கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் பகுதியில் ஒரு சிலர் ஆலய நுழைவு போராட்டம் என்ற பெயரில் தவறான தகவல்களை அரசிடம் கொடுத்து சாதிய வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் கோயிலுக்குள் தங்களை அனுமதிக்கவில்லை என்ற தவறான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எனவே தங்கள் குலதெய்வ கோயிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து கோவில் உரிமையை பெற்று தருமாறு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் வீட்டிற்குள் புகுந்த கண்ணாடி விரியன் பாம்பை தரங்கம்பாடி தீயணைப்பு துறையினர் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று வீட்டிற்குள் புகுந்துள்ளது. பாம்பை கண்ட வீட்டின் உரிமையாளர் தரங்கம்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடித்து வனத்துறையில் விட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அருகே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஏரம்பட்டி பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏரம்பட்டி பகுதியில் புதிய நியாய விலை கடை வேண்டும் என அப்பகுதியினர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பியிடம் பலமுறை கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் காரணமாக பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி கொல்கானூர் முழுநேர நியாய விலை கடையிலிருந்து பிரித்து ஏரம்பட்டி பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள தமிழக அரசின் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 80க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியதை நேரில் சென்று பார்வையிட்டு பாராட்டுகளை தெரிவித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 5850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 46,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸின் மின்டானோ தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 5 பேர் உயிரிழந்தனர். தெற்கு பிலிப்பைன்ஸின் மலைப்பகுதியில் மழை காரணமாக நேற்று இரவு கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. மின்டானோ தீவில் உள்ள ஒரு சுரங்க கிராமத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவினால் சில வீடுகள் சேதமடைந்தன. மேலும் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றி சென்ற 2 பேருந்துகளும் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டன. இந்த நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் 31 பேர் காயமடைந்தனர் என காவல் அதிகாரி தெரிவித்துள்ளார். பேருந்துகளில் சுமார் 20 பேர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளதை தொடர்ந்து மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பிளவுபடுத்துவதில் தான் காங்கிரஸ் கவனம் செலுத்துகிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் எண்ணங்கள் காலாவதியாகிவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். மிகப்பெரிய சாதனை பயணமாக ஸ்பெயின் பயணம் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்னணி நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக முதலமைச்சர் பேட்டி. மாநில நிதி பங்கீடு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் போராட்டம். நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. 14 மக்களவை தொகுதி தரும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி. 12ஆம் தேதிக்குள் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்துள்ளதாக அமித்ஷா அழைப்பு. அதிமுக முன்வைத்த காலை பின் வைக்காது என ஜெயக்குமார் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.